நீங்க வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச்சோட டே 7 பார்க்க போறோம். தென் ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்க, கர்நாடகாவும் ஆந்திர பிரதேஷும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு ரெஸ்ட்ரிக்ட் சோஷியல் மீடியா யூஸ் ஃபார் மைனர்ஸ்னா 18 இயர்ஸ் கீழே இருக்காங்களா அவங்களாம் மைனர்ஸ், அவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து பேன் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் சித்தாராமையா யாரு, கர்நாடகாவோட சிஎம் இருக்காருல்ல, சித்தாராமையா என்ன பண்றாருன்னா ஆர் ப்ரொபோஸ் டு பேன் சோஷியல் மீடியா ஃபார் சில்ட்ரன்ஸ் அண்டர் 16 கீழே. இவர் வந்து 16, கர்நாடகா வந்து 16 எதுல இருந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா ஸ்டேட் பட்ஜெட் இருக்குல்ல, அவங்க ஸ்டேட் பட்ஜெட் ரிலீஸ் பண்ணும்போது அதில் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி மைனர்ஸ்க்குலாம் வந்து நான் சோஷியல் மீடியா பேன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் என் சந்திரபாபு நாயுடு இருக்காருல்ல, இவர் யாரு, ஆந்திர பிரதேஷோட சிஎம், அவரு என்ன அனௌன்ஸ் பண்றாருன்னா நான் 13 கீழே இருக்காங்கல்ல, அண்டர் 13 அவங்களுக்குலாம் வந்து நான் சோஷியல் மீடியா பேன் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது இம்ப்ளிமெண்ட் வந்து இன்னும் 90 டேஸ்ல வந்து பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தென் இது வந்து யாரை இன்ஸ்பயர் பண்ணி பண்றாங்கன்னா ஆஸ்திரேலியாவை இன்ஸ்பயர் பண்ணி பண்றாங்க. வித் பாசஸ் நேஷனல் வைட் பேன் ஆஃப் சோஷியல் மீடியா ஃபார் சில்ட்ரன்ஸ் அண்டர் 16. அவங்க 2024லயே பேன் பண்ணிட்டாங்க. அவங்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் கர்நாடகாவும் ஆந்திர பிரதேஷும் சோஷியல் மீடியா பேன் பண்ண போறாங்க. கர்நாடகா வந்து ஏஜ் 16, இதுவே வந்து ஆந்திர பிரதேஷ்னா ஏஜ் 13. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கால, அவன் வந்து ஒரு ப்ரொபோஸ்ட் ஃப்ரேம்வொர்க் ப்ரொபோஸ் பண்ண போறான். டு எதுக்காகனா டு காம்பன்சேட் விக்டிம் ஆஃப் ஸ்மால் வேல்யூ ஃப்ராட்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர். இந்த எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இந்த யூபிஐ இந்த பிம்மெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் 50,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, அது வந்து ஃப்ராட்லண்ட்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 85% ஆஃப் காம்பன்சேஷன் தருவான். இல்லைனா 25,000 வந்து காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது எப்போ கிடைக்கும்னா ஒன்ஸ் இன் லைஃப் டைம், ஒரே ஒரு வாட்டி தான் உங்கள் லைஃப் டைமில் கிடைக்கும். அதுவுமே நீங்கள் ஃப்ராட் நடந்து 5 நாளைக்குள்ளே வந்து பேங்க் கிட்டேயோ இல்லைனா வந்து நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல்லையோ வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதோட ஹெல்ப்லைன் நம்பர் பாருங்க 1930. இது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து 85% இல்லைனா வந்து 25,000 வந்து காம்பன்சேஷன் அமௌண்ட் கிடைச்சிடும். இது ஸ்கீம் வில் பி அப்ளிகபிள் டு டிரான்சாக்ஷன் எப்பனா July 1, 2026 இருந்து ஃபண்டட் பை யார் ஃபண்ட் பண்ண போறா. இப்போ வந்து நமக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா ஒருத்தவங்க ஃபண்ட் பண்ணல, அவங்க யார் ஃபண்ட் பண்ண போறாங்கன்னா டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஃபண்ட் பண்ண போறோம். அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தி பார்ப்போம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எப்போ ஃபவுண்ட் ஆச்சு, April 1, 1935. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை, மகாராஷ்டிரா. இது யார் கமிட்டி கீழே செட் ஆயிடுச்சுன்னா ஹில்டன் இன் கமிட்டி கீழே செட் ஆச்சு. இதோட கவர்னர் யார் பாருங்க, சஞ்சய் மல்ஹோத்ரா, 26th கவர்னர் இவர். தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, ஹுரன்ஸ் குளோபல் ரிச் லிஸ்ட் வந்து ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. நம்ம இந்தியாவோட ரிச்சஸ்ட் பர்சன் யாருன்னா முகேஷ் அம்பானி. வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன் யாருன்னா எலான் மஸ்க். முகேஷ் அம்பானி வந்து ரிச்சஸ்ட் பர்சன் இன் இந்தியா இன்க்ளூடிங் ஏஷியா, ரெண்டுத்துலையுமே முகேஷ் அம்பானி தான் வந்து ரிச்சஸ்ட் பர்சன். இவரோட நெட்வொர்க் பாருங்களேன், இவரோட நெட்வொர்க் வந்து 109 பில்லியன். தென் மொத்தமாக வந்து 4020 பில்லியனர்ஸ் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் 308 பில்லியனர்ஸ் இருக்காங்க. இதுதான் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி பில்லியனர்ஸ் லிஸ்ட்ல. ஃபர்ஸ்ட் வந்து சைனா, ரெண்டாவது வந்து USA, மூணாவது வந்து இந்தியா. அப்புறம் நம்ம இந்தியாவிலே 3 பேர், முகேஷ் அம்பானி, கௌதம் அதானி அண்ட் ரோஷன் மல்ஹோத்ரா வந்து டாப் 3ல இருக்காங்க. மும்பை தான் வந்து எமர்ஜென்சியா பில்லியனர் கேபிட்டல் வித் 95 பில்லியனர்ஸ் இருக்காங்க. இந்தியா அண்ட் ஏஷியாவோட பில்லியனர் கேபிட்டல் எது, மும்பை. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, இந்த IG டிஃபென்ஸ் இருக்காங்கல்ல, IG டிஃபென்ஸ் பேஸ்ட் இன் ஒடிஷா. இவன் என்ன பண்ண போறான்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் ட்ரோன், ஒரு ட்ரோன் வந்து ரெடி பண்ண போறான். எதுக்காகனா எந்த ப்ராஜெக்ட் கீழனா ப்ராஜெக்ட் கல்லுன்னு ஒரு ப்ராஜெக்ட் கீழே பண்ண போறான். இது எதுக்காகனா இது ஒரு கம்மிகாசே ட்ரோனா அட்டாக் ட்ரோன். இப்போ வந்து நீங்க வந்து ட்ரோனை வந்து லான்ச் பண்ணிடுவீங்க, அது போய் வேற ஒரு ஆப்ஜெக்டையோ ஏதோ ஒன்று ஹிட் பண்ணி அதுவே வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். அது பேர் தான் வந்து கம்மிகாசே ட்ரோன். யூஸ்டு டீப் ஸ்ட்ரைக் மிஷின் கீழே. இது ரேஞ்ச் பாருங்களேன் 1000 கிலோமீட்டர் வந்து ரேஞ்சு. இதோட எண்டியூரன்ஸ் பாருங்க 3 to 5 hours வரைக்கும் இது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், எண்டியூரன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதோட பர்பஸ் என்ன, டார்கெட் ரேடார் சிஸ்டம், லாஜிஸ்டிக்ஸ் ஹப் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக யூஸ் பண்றாங்க. இது எதை இன்ஸ்பயர் பண்ணி பண்றாங்கன்னா ஷயத் 136 இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ட்ரோனே வந்து நம்ம ரெடி பண்றோம். ஒடிஷாவை பத்தி பார்ப்போமா. ஒடிஷாவோட சிஎம் யாரு, ஸ்ரீ மோகன் சரண் மாஞ்சி. இதோட கவர்னர் யாரு, ஹரிபாபு கம்புபதி. இதோட டெபுட்டி சிஎம் யாரு, கனக் வரதன சிங் தியோ அண்ட் பார்வதி. இவங்க தான் வந்து டெபுட்டி சிஎம். அப்போ IG டிஃபென்ஸ் என்ன பண்றான், ப்ராஜெக்ட் கல்லுன்னு ஒன்று பண்றான். எங்கன்னா ஒடிஷால. எதுக்குன்னா டீப் ஸ்ட்ரைக் மிஷனுக்காக. இதோட ரேஞ்ச் என்னன்னா 1000 கிலோமீட்டர். இதை வந்து எதை இன்ஸ்பயர் பண்ணி பண்றதுன்னா ஷயத் 136 இன்ஸ்பயர் பண்ணி பண்றோம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா. நபார்ட் இருக்காங்க. நபார்ட்னா யாரு, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இருக்காங்க. அவன் ஒன்று லான்ச் பண்றான். என்ன லான்ச் பண்றான்னா கிளைமேட் இனோவேஷன் சேலஞ்சுன்னு ஒன்று லான்ச் பண்றான். இது ஒரு கேம்பெயின் மாதிரி. இதுல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணா அதோட டாப் ப்ரைஸ் வந்து 15 lakh வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுப்பான். இதோட டெட்லைன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இப்போ நம்ம வந்து சேலஞ்ச் எது மூலயமானா AI ML பேஸ்டு கிளைமேட் ஃபோர்காஸ்டிங் சொல்யூஷன் நம்ம கொடுத்தோம்னு வச்சிங்களேன். ஃபார் கடைசி 10 to 15 இயர்ஸை பொறுத்து AI அண்ட் ML, ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ML அண்ட் மிஷின் லேர்னிங் இதை பத்தின ஒரு ஃபோர்காஸ்ட் வந்து கொடுத்தோம். எப்போனா 10 to 15 இயர்ஸ்க்கான ஃபோர்காஸ்ட் கொடுத்தோம்னா அது வந்து அவங்களுக்கு அப்ளிகபிளா இருந்ததுன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 15 lakh கொடுப்பாங்க.
இது யார் கூட கொலாபரேட் பண்ணி பண்றாங்கன்னா கொலாபரேஷன் வித் கேட் ஃபவுண்டேஷன் அண்ட் டால்பர்க் அட்வைசரிஸ். இவங்க 2 பேர் கூட கம்பைன் பண்ணி தான் கொலாபரேட் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த அவார்டே கொடுக்க போறோம். இதை யார் ஆங்கர் பண்ண போறாங்கன்னா DICRO, டேட்டா இன் கிளைமேட் ரெசிலியன்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர். இது யாருன்னா நபார்டோட கிளைமேட் டேட்டா பிளாட்ஃபார்ம். இதோட டெட்லைன் சொல்றாங்க பாரு. இப்போ வந்து நீங்க ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டீங்க, இதோட டெட்லைன் வந்து 30th March 2026 சப்மிட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதோட டாப் பிரைஸ் என்ன 15 lakh, 10 to 15 lakh. டாப் பிரைஸ் 15 lakh. டோட்டல் பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு மொத்தமா 30 lakh. நபார்டை பத்தி பார்ப்போமா. நபார்டோட சேர்மேன் யாரு? சார்ஜி கேவி. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா July 12, 1982. இது எங்க ஹெட் குவார்டர்ஸ் இருக்குன்னா மும்பை, மகாராஷ்டிரால இதோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன கொடுத்துருக்கான், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கான்ல, அவன் ஸ்டேட்டட் இந்தியா ஹேஸ் a crude oil reserve about 100 million barrels தான் இருக்கு என்கிட்ட. அது எவ்வளோ நாளைக்கு மட்டும்தான் இருக்குன்னா எனக்கு 40 to 45 டேஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஏன் இந்த எனஃபா இவ்வளோதான் இருக்குன்னா, இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொரிமுஸில் வந்து வார் நடந்துட்டு இருக்கு. யாரா இருக்கும்? அமெரிக்கா, இஸ்ரேலு, ஈரான், இவங்க 3 பேருக்கு வந்து வார் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல வார் நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த இடத்துல வல்னரபிள் இருக்கு. அந்த சைடில் தான் வந்து நமக்கு 40 to 45% ஆஃப் க்ரூட் ஆயில் இம்போர்ட் வந்து உள்ள வருது. ஸோ நமக்கு வந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் அதிகமாக இப்போ நம்ம பண்ணுறதுனால எவ்வளோ வந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட்ல டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா 85 to 88% வந்து நம்ம க்ரூட் ஆயில் வந்து இம்போர்ட்லேருந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம தான் வேர்ல்டு 3rd largest ஆயில் கன்சியூமர். ஸோ நம்ம வந்து ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணாததுனால இந்த ஷார்ட்டேஜ் வருது. ஸோ அதை பற்றி தான் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்கான். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, மற்றவங்களை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பிளான் பண்ணுறான்னா SPR ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் phase 2 வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். எங்கன்னா சந்திக்கோல் ஒடிஷாலையும் அண்ட் பாதூர் கர்நாடகாலையும் 2 இடத்துலையும் வந்து SPR phase 2 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் பற்றி பார்ப்போம். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் லொக்கேட் எங்கே இருக்கு? மணிலா, பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. கரண்ட் பிரசிடென்ட் யாரு? மசத்தோ காந்தா. அப்புறம் மெம்பர் யாரு? 69th மெம்பர் யாரு? மொத்தமாக 69 மெம்பர் இருக்காங்க. 69th மெம்பரை யார் ஆட் ஆவாங்கன்னா இஸ்ரேல் ஆட் ஆவாங்க. அப்புறம் இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1966 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, எஸ் பேங்க் வந்து ஒருத்தர் அப்பாயின் பண்ண போறாங்க. யார் அப்பாயின் பண்ண போறாங்கன்னா வினய் முரளிதர் தோன்ஸ்ன்ற ஒரு பர்சனை அப்பாயின் பண்ண போறாரு. என்ன அப்பாயின் பண்ண போறாங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டெசிக்னேஷனுக்கு வந்து அப்பாயின் பண்ண போறாங்க. இவரோட டென்யூர் பீரியட் பாருங்களேன். இவரோட டென்யூர் பீரியட் வந்து 3 years. இவர் வந்து யார் வந்து ரீப்ளேஸ் பண்றதுன்னா, யாரை ரீப்ளேஸ் பண்ண போறாருன்னா ஹி சக்சீடட் பிரசாந்த் குமாரை வந்து சக்சீட் பண்ண போறாரு. அவரோட டென்யூர் பீரியட் வந்து 5th April 2026 கம்ப்ளீட் ஆகுது. அவரை மாற்றி தான் வினய் முரளிதர் தானஸ்ன்றவர் வராரு. இந்த தானஸ்ன்றவர் வந்து ஃபார்மர் சீனியர் பேங்கர் ஃப்ரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சீனியர் பேங்கர் இவர். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, தீபாலி தாஸ்ன்ற ஒரு பர்சன். இவங்க என்னன்னா பங்களாதேஷோட ஒரு ரெசிடென்ட். இவங்க 1988 நம்ம ஊர் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. இந்தியாவில் எங்கே வந்திருப்பாங்கன்னா அஸ்ஸாமை வந்து ரீச் பண்ணியிருப்பாங்க. அவங்க அதுலேருந்து 1988 இந்த 2026 வரைக்கும் நம்ம இங்கே தான் ரெசிடென்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் கொடுத்துருப்போம். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருப்போம். அவங்க அஸ்ஸாமோட ரெசிடென்ட். அவங்களுக்கு எந்த ஆக்ட் கீழே சிட்டிசன்ஷிப் கொடுத்துருப்போம்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 கீழே அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருப்போம். சர்டிஃபிகேட் என்ன சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ண போறாங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் நேஷனலைசேஷன். எங்கன்னா on 6th March சிட்டிசன்ஷிப் இஸ் ரெப்போசிட்டரி ஃப்ரம் 1988 2026 வரைக்கும் இங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம். அசாமோட சீஃப் மினிஸ்டர் யார்? ஹிமந்தா பிஸ்வா சர்மா. அவங்களோட கவர்னர் ஸ்ரீ லக்ஷ்மணன் பிரசாத் ஆச்சாரியா தான் வந்து அவங்களோட கவர்னர். அப்போ தீபாலி தாஸுக்கு நம்ம ரெசிடென்ட் கொடுத்துருக்கோம். எது மூலியமானா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 கீழே மூலியமா அவங்களுக்கு ரெசிடென்ஷிப் கொடுத்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, தெலுங்கானா கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. என்ன இன்ட்ரடியூஸ் பண்றாங்களா, இந்த ஃபயர் சர்வீஸ்லாம் இருக்குல்ல, ஃபயர் உமன்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து 33% வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. மொத்தமாக 33.33% வந்து உமனுக்கு ரிசர்வேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா, இதை யாரை ஃபாலோ பண்ணினா தமிழ்நாடு, கேரளாவெல்லாம் முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அவங்கள பார்த்து தெலுங்கானாவும் இப்போ வந்து உமனுக்கு வந்து 33% வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஃபயர் ஃபைட்டர்ஸ் மினிமம் வந்து இன்டர்மீடியட் 12th வந்து பாஸ் ஆகிருக்கணும். ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸருக்கு வந்து கிராஜுவேட் டிகிரி இருக்கணும். அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து அந்த போஸ்ட்டை பொறுத்து, ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்து. அப்புறம் அவங்களோட சீஃப் மினிஸ்டர் யார்? தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர் வந்து ரேவந்த் குமார் ரெட்டி. கவர்னர் வந்து ஸ்ரீ பிரதாப் சுக்லா. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, யூஎஸ் என்ன பண்றான்னா 30 days வெய்வர் இஷ்யூ பண்றான். யார்கிட்டனா ரஷ்யா. ஒரு வெய்வர்னா ஒரு கிளைம் இஷ்யூ பண்றான். எதுக்காகனா, இந்த ஈரான், இஸ்ரேல், யூஎஸ்க்கு நடுவில் கான்ஃபிளிக் நடக்குதுல்ல, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்முஸ், அந்த இடத்துல கான்ஃபிளிக் நடக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து க்ரூட் ஆயில் போய் ரிசீவ் ஆகல. நம்ம இந்தியாவுக்கே வந்து தட்டுப்பாடு வரப்போகுதுன்னு வச்சுக்கலாம். அதனால இவன் வந்து கிளைம் பண்றான், உங்ககிட்ட இருக்க க்ரூட் ஆயிலாம் என்கிட்ட கொடு, நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்ற மாதிரி. எதுக்காகனா டு ஸ்டெபிலைஸ் குளோபல் எனர்ஜி மார்க்கெட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு. எவ்வளவு பீரியட்னா 30 days மொத்தமா பீரியடு. எதுல இருந்தா 5th March இருந்து 4th April வரைக்கும் டெம்பரவரியா 30 days வந்து வேவர் வாங்கியிருக்கான். இதோட ஸ்கோப் என்னன்னா, ரஷ்யா க்ரூட் ஆயில் ஆல்ரெடி லோடட் அந்த வெசல், ஆல்ரெடியா வந்து லோட் ஆயிடுச்சு, எங்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா.
நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறான்னா கன்ஃபார்ம்டு சைல்டுன்ற ஒரு கண்ட்ரி இருக்குல்ல, சைல்டு ஆஸ் அ ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் அமெரிக்கா டு எலிமினேட் லெபாசியை எலிமினேட் பண்ணுறன்ற மாதிரி சொல்கிறான். ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் அமெரிக்காஸ் டு எலிமினேட் லெபாசி. இவன் யாருக்கு அப்புறம் பண்ணுறான்னா செகண்ட் கண்ட்ரி வேர்ல்டு வைட் ஆஃப்டர் ஜோர்தான் வந்து 2024 வந்து லெபாசி எலிமினேட் பண்ணியிருப்பான். இவன் சைல்டு வந்து செகண்ட் கண்ட்ரி இன் அமெரிக்காஸ் லெபாசி வந்து எலிமினேட் பண்ணுறதில்ல. இது என்டிடி அச்சீவ்மெண்ட் என்னன்னா, சைல்டு இஸ் 65th country globally, 6th Asian Americas to eliminate at least one neglected tropical disease. என்டிடி இருக்குல்ல, நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸை வந்து எலிமினேட் பண்ணுறான். இவன் 65th globally to eliminate one of the neglected tropical disease எலிமினேட் பண்ணுறதுக்காக இவன் வந்து WHO கிட்ட வந்து கன்ஃபார்ம் வாங்குறான். கேபிட்டல் என்ன, சந்திகோ. பிரசிடென்ட் யாரு, கார்பில் போரேக். கரன்சி வந்து சைல்ட் பேசோ. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் இருக்காங்கல்ல, அவன் வந்து ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணுறான். டு லான்ச் த பிராண்ட் கேம்பெயின். அதுக்கு யார் பிராண்ட் அம்பாசிடராக இருக்காங்கன்னா பங்கஜ் திரிபாதி தான் அதுக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருக்காரு. எங்கே லான்ச் பண்ணுறாங்கன்னா மும்பையில். யார் லான்ச் பண்ணுறதுனா செல்லா சீனிவாசலு செட்டி, எஸ்பிஐயோட சேர்மேன் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதோட கிரியேட்டிவிட்டி ஏஜென்சி யாருன்னா TBWA லிண்டாஸ். இதோட தீம் பாருங்களேன், பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் தான் இதோட தீம். யாரை போர்ட்ரே பண்ணி சொல்றாங்கன்னா இந்த பங்கஜ் திருப்பதியை போர்ட்ரே பண்ணி தான் சொல்றாங்க. இது எதுக்காகனா, எது ப்ரொமோட் பண்ணதுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் எய்ம்ட் அட் ரைசிங் மெடிக்கல் காஸ்ட் பொசிஷனிங் எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸையும் ட்ரஸ்டட் ஃபினான்ஷியல் பார்ட்னரையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு கேம்பெயின் பண்ணுறான். அதுக்கான பிராண்ட் அம்பாசிடர் தான் வந்து பங்கஜ் திரிபாதி. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, இந்த பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் பெல் இருக்கான்ல, அவன் யாரு கூட பார்ட்னர்ஷிப் சேரானா பெலாட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் கூட பார்ட்னர்ஷிப் சேரான். எதுக்காகனா ஒரு சேட்டலைட் ரெடி பண்ணுறதுக்கு. என்ன சேட்டலைட்னா வெரி லோ எர்த் ஆர்பிட் VLEO சேட்டலைட் ஆப்ரேஷன். வெரி லோ எர்த் ஆர்பிட்னா இங்கே வந்து எர்த் இருக்குன்னா இந்த ஆர்பிட்லேயே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ரெடி பண்ணுறான். எவ்வளோ கிலோமீட்டர்னா 100லேருந்து 450 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபார் சஸ்டைனபிள் ஆர்பிட். இது எதுக்காகனா ஆஸ் அ சேட்டலைட் நேச்சுரலி இது என்ன பண்ணணும்னா டிகே பண்ணும். டிகேனா வந்து மக்க வைக்கிறது. சேட்டலைட் நேச்சுரலி டிகே அண்ட் ரெடியூஸ் த ஸ்பேஸ் டெப்ரிஸ் இருக்கும்ல, முன்னாடி வந்து சேட்டலைட் போயிருக்கோம், அந்த சேட்டலைட் வந்து ஸ்பேஸ் டெப்ரிஸ் நிறையா இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்காக வந்து பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெடும் பெலாட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸும் வந்து ஒரு சேட்டலைட் வந்து ரெடி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, அவார்டு யாருக்கு கொடுக்க போறாங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி வி சுப்பிரமணியனுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்க போறாங்க. பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் எக்கனாமிஸ்ட், அவர் ஒரு எக்கனாமிஸ்ட் டு ரிசீவ் த யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ அலுமினி அவார்டு வாங்குறாரு. யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ அலுமினி அவார்டு யார் வாங்குறாங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி வி சுப்பிரமணியன். அவார்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் எக்கனாமிஸ்ட் டு ரிசீவ் த யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ அலுமினி அவார்டு வாங்கியிருக்காரு. எது கீழேனா ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட் ஆக்ட் 1941 கீழே. அவரோட கரண்டா ரோல் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்களேன். ப்ரொஃபசர் ஆஃப் ஃபினான்ஸ் இன் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்லயும் இவர் தான் வந்து இந்தியா 100ஓட ஆத்தர். தென் 17th எக்கனாமிக் அட்வைசரா இருந்திருக்காரு. எப்போ இருந்தா 2018 இருந்து 2021 வரைக்கும் எக்கனாமிக் அட்வைசரா இருந்திருக்காரு. தென் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் IMF மெட்ராலஜிக்கல் ஃபண்ட் இருக்கான்ல, அவன் தான் வந்து இருந்திருக்காரு. தென் இது இந்த அவார்டு கொடுக்குறாங்க, எதை ரெகனைஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா இவரோட இந்தியன் எக்கனாமிக் சர்வே ஒன்றுக்காகவும், தென் COVID-19 பேண்டமிக் இருக்குல்ல, அந்த டைம்ல வந்து வி ஷேப்டு ரெக்கவரின்ற ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கிறார். அதுக்காகவும் வந்து இவருக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ வந்து அலுமினி அவார்டு கொடுக்குறாங்க. யாருக்குன்னா கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போமா. நியூஸ் முடிஞ்சிடுச்சு, கொஸ்டின்ஸ் பார்ப்போம். விச் இந்தியன் ஸ்டேட் அனௌன்ஸ் பிளான்ஸ் டு பேன் த சோஷியல் மீடியா ஃபார் -2026? யார் பேன் பண்ண போறாங்கன்னா கர்நாடகாவும் ஆந்திர பிரதேஷும். கர்நாடகா வந்து 16 இயர்ஸ் கம்மியாக இருக்கிறவங்க, ஆந்திர பிரதேஷ் வந்து 13 இயர்ஸ் கம்மியாக இருக்கிறவங்க பேன் பண்ண போறாங்க. விச் ஏஜ் லிமிட் சோஷியல் மீடியா யூசேஜ் ஃபார் கர்நாடகாவுக்கு பார்த்தோம் 16 பார்த்தோமா. விச் கண்ட்ரி, எந்த கண்ட்ரி இன்ஸ்பைர் பண்ணி நம்ம சோஷியல் மீடியா பேன் பண்ண போறாங்கன்னா ஆஸ்திரேலியாவை இன்ஸ்பைர் பண்ணி தான் பண்ண போறோம். தென் ஆஸ் பர் த RBI 26 framework, மேக்ஸிமம் எலிஜிபிள் நான் வந்து 50,000 வரைக்கும் லாஸ் பண்ணியிருந்தா நான் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் 50,000. மேக்ஸிமம் காம்பன்சேஷன் எவ்வளோ 25,000 வரைக்கும் வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து 80% விச் அவர் இஸ் ஏர்லியர். அப்புறம் எத்தனை டைம் வாங்கிக்கலாம், நம்ம லைஃப் டைம்லேயே ஒரே டைம் தான் நான் வந்து வாங்க முடியும். தென் நெக்ஸ்ட், ஹூ இஸ் ரிச்சஸ்ட் பர்சன் இந்தியா ஆஸ் பர் த ஹூரன்ஸ் குளோபல் ரிச் லிஸ்ட் யார் கொடுத்துருக்காங்கன்னா முகேஷ் அம்பானி கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி கௌதம் அதானி, அதை ஃபாலோ பண்ணி ரோஷினி டாடா மல்ஹோத்ரா. அப்புறம் விச் சிட்டி இஸ் அ பில்லியனர் கேபிட்டல் ஆஃப் ஏஷியாவிலையும் இந்தியாவிலையும் பில்லியனர் கேபிட்டல் வந்து மும்பை தான். அப்புறம் ஹவு மெனி பில்லியனர்ஸ் டஸ் இந்தியா ஹேவ் அக்கார்டிங் டு த 2026 லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 308 பில்லியனர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, விச் கம்பெனி டெவலப் த ப்ராஜெக்ட் கல்ல யார் டெவலப் பண்றா? இந்தியாஸ் லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் ட்ரோன், ஒரு ட்ரோனை வந்து யார் டெவலப் பண்றான்னா IG டிஃபென்ஸ் டெவலப் பண்றோம். வாட் இஸ் ஆப்ரேஷனல் ரேஞ்ச் ஆஃப் ப்ராஜெக்ட் கல்? ஆப்ரேஷனல் ரேஞ்ச் என்ன 1000 கிலோமீட்டர். இது வந்து ஒரு கமிகாசே ட்ரோன் பார்த்தோமா. ப்ராஜெக்ட் கல் இஸ் இன்ஸ்பைர்ட் பை விச் கிளாஸ் ட்ரோனு? ஷயத் கிளாஸ் ட்ரோனை வந்து இன்ஸ்பைர் பண்ணி தான் நம்ம பண்ணோம். தென் நெக்ஸ்ட், வாட் இஸ் த டாப் ப்ரைஸ் ஃபார் நபார்டு வந்து ஒரு நேஷனல் கிளைமேட் ஸ்டாக் இனோவேஷன் கேம்பெயின் வந்து லான்ச் பண்றான். அதுல வந்து
எம்எல் இதெல்லாம் வந்து லாஸ்ட் 10 to 15 இயர்ஸை வந்து நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக வந்து சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 lakh ப்ரைஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். விச் டெக்னாலஜி ஃபோக்கஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ சொல்யூஷன்? என்ன டெக்னாலஜி? ஏஎம்எல் ஃபார் கிளைமேட் ஃபோர்காஸ்டிங். நான் தான் சொன்னேன் 10 to 15 நிமிஷம் லாஸ்ட் 10. டெட்லைன் ஃபார் சப்மிஷன் தான் சொன்னேன். லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி டேட். அப்போ 30th March 2026 தான் டெட்லைன். நெக்ஸ்ட், ஆஸ் பர் த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், இந்தியா க்ரூட் ஆயில் ரிசர்வ் வந்து கேன் லாஸ்ட் ஃபார் எவ்வளோ 40 to 45 days தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம வந்து இந்தியா இம்போர்ட் அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் க்ரூட் ஆயில் ரெக்கமெண்ட் எவ்வளோ பண்ணுறோம்னா 85 to 88% வந்து க்ரூட் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். phase 2 ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் எக்ஸ்பான்ஷன் இஸ் பிளான் அட் எந்தெந்த ஊர்லனா செக்கோல் ஒடிஷாலையும் பாதூர் கர்நாடகாலையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும் phase 2. The next, who is appointed as a new MD and CEO எஸ் பேங்க்கு யார் அப்பாயிண்ட் ஆவார்னா வினய் முரளிதர் தோனஸ் வந்து அப்பாயிண்ட் ஆகிறாரு. எத்தனை இயருக்குன்னா வந்து 3 yearsக்கு அப்பாயிண்ட் ஆகிறாரு. தென் தீபாலி தாஸ்ன்றவங்க வந்து பங்களாதேஷை சேர்ந்த ஒரு சிட்டிசன். அவங்க வந்து 1988 அசாமை வந்து ரீச் பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்து 2026 வரைக்கும் நம்ம ஊர்ல தான் இருந்திருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு வந்து இப்போ ரெசிடென்சி சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். எந்த ஆக்ட் கீழ்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 கீழே அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம். இந்தியன் சிட்டிசன்ஷிப் ரிசர்வ் ஃப்ரம் இதுல இருந்து நம்ம ஊர்ல இருந்து இருக்காங்க. 1988 இருந்து நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. தென் இந்த US 30 days waiver வந்து கிளைம் பண்றாங்க ரஷ்யா கிட்ட. எதுக்காகனா எதுல இருந்து எது வரைக்கும்னா 5th March இருந்து 4th April 2026 வரைக்கும். அப்புறம் இதோட பர்பஸ் என்னன்னா ஸ்டெபிலைஸ் குளோபல் ஆயில் பிரைஸ் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காகவும். எதனாலனா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹொர்முஸ்ல வந்து கான்ஃபிளிக் நடக்குதுல, இந்தியா இஸ்ரேல் ஈரான் 3 பேருக்கு நடுவில் கான்ஃபிளிக் நடக்குதுல, அதனால. தென் நெக்ஸ்ட், who is a brand ambassador for SBI ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கு யார் பிராண்ட் அம்பாசிடர் அப்பாயிண்ட் ஆகுறாங்கன்னா பங்கஜ் திரிபாதி தான் அப்பாயிண்ட் ஆகுறாரு. இதோட கேம்பெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா ரைஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் அண்ட் பில்ட் பிராண்ட் ட்ரஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக. தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பெல் பார்ட்னர்ஷிப் வித் பெல்லட்ராக்ஸ் ஏரோஸ்பேஸ் கூட பெல் வந்து பார்ட்னர்ஷிப் சேரலாம். எதுக்காகனா வெரி லோ எர்த் ஆர்பிட்டர் சேட்டலைட் வந்து ரெடி பண்றதுக்காக. அந்த சேட்டலைட் எதுக்குன்னா அந்த டெப்ரிஸ்லாம் வந்து கிளீன் பண்றதுக்காகவும் அப்புறம் இந்த குறைக்கிறதுக்காகவும். வெரி லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட் ஆர் கன்சிடர்ட் செல்ஃப் கிளீனிங் பிகாஸ் எதனால செல்ஃப் கிளீன் பண்ணினா தே நேச்சுரலி டிகே அண்ட் பர்ன் அப் த அட்மாஸ்பியர். நேச்சுரலா டிகே பண்ணும், அட்மாஸ்பியரை வந்து பர்ன் அப் பண்ணும். தென் ஃபர்ஸ்ட் இந்தியன் எக்கனாமிஸ்ட் டு ரிசீவ் த யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ அலுமினி அவார்டு யார் வாங்குறதுன்னா கிருஷ்ணமூர்த்தி வி சுப்பிரமணியன் வாங்கியிருப்பாரு. இவர் தான் வந்து இந்தியா at 100ன்ற புக்கிங் எழுதியிருப்பாரு. இவர் வந்து இப்போ he served as இந்தியாஸ் 17th சீஃப் எக்கனாமிக் அட்வைசரா வந்து 2018 இருந்து 2021 வரைக்கும் வந்து இருந்திருப்பாரு. தென் நெக்ஸ்ட், which country become the first in America to eliminate leprosy வந்து எந்த கண்ட்ரி எலிமினேட் பண்ண போதுனா சைல்டு எலிமினேட் பண்ண போறான். இவன் தான் வந்து வேர்ல்டு செகண்ட். இவன் வந்து அமெரிக்காஸ்ல வந்து ஃபர்ஸ்ட், குளோபல்ல வந்து செகண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஜோர்தான் வந்து வந்திருப்பான். எப்போனா 2024. தென் WHO டிஃபைன்ஸ் எலிமினேட் ஆஃப் லெப்ரோசி ஆஸ் இது என்னன்னா 0 ஆட்டோசின்க்ரோனைஸ் கேஸ் ஃபார் 3 consecutive years வந்து 0 இருந்திருக்கணும். ஆஃப்டர் 5 yearsக்கு அப்புறம் டிரான்ஸ்மிஷன் இஸ் இன்டரப்டட், ஸ்டாப் ஆயிருக்கணும். தென் வாட் இஸ் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ஃபார் உமன்? தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க 33.33%. இந்த ஃபயர் சர்வீஸ் உமனுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. எங்க ட்ரைனிங் கொடுக்க போறாங்கன்னா அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு தெலுங்கானா ஃபயர் சர்வீஸ் சிவில் டிஃபென்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க.